Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் இதை என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் சம்மருக்கு தேவையான சில ஹேர் கேர் டிப்ஸ். சம்மர் வர டைமில் அது வெயில் ஜாஸ்தியான உடனே உங்கள் முடியெலாம் வந்துட்டு ஃப்ரிஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது, இல்லைனா மேனேஜ் பண்ண முடியாத மாதிரி ஆகுது, ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி உங்கள் ஹேர் வந்து மறுபடியும் அழகான கண்ட்ரோல் பண்ண முடிகிற மாதிரியான ஃப்ரிஸ் ப்ராப்ளம் இல்லாத மாதிரியான கண்டிஷன் கொண்டு வரலாம் அப்படின்ற சில டிப்ஸ் தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நான் யூஸ்வலாக சம்மர் டைமில் பண்ணுறது தான். என்னோட முடியும் கரெக்டாக அந்த ஹெவி சம்மர் டைம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்ததும், வெயில் ஜாஸ்தி ஆக ஆரம்பித்ததுமே பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க ஹேர்லாம் வந்துட்டு பயங்கர ஃப்ரிஸியாக மேனேஜே பண்ண முடியாத மாதிரி, ஹேரோட ஓவரால் டெக்ஸ்சருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் உங்கள் ஹேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு, அதுலலாம் நீங்கள் எஸ்கேப் ஆகணும், இந்த சம்மர் சர்வைவ் பண்ணும் உங்கள் முடி அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் சில டிப்ஸ், எனக்கு ஒர்க் ஆகிற சில டிப்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம், உங்கள் முடி வந்துட்டு ஹேர் டேமேஜ்லேருந்து ஹேர் ஃபால்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுடைய ஹேர் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்றதுல வந்து ஒரு செக் வச்சுக்கோங்க. சம்மர் டைம் வரும்போது ஈஸியாக உங்களுடைய ஸ்கேல்ப் வந்துட்டு வேர்க்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வேலையை செய்யலைனாலும் அந்த டெம்பரேச்சருக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கேல்ப் வந்து வேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வேர்வை சேர கண்டிப்பாக நிறைய டர்ட்ஸ்லாம் வந்து அக்யூமுலேட் ஆகும். இது ரூட்ஸ் வந்துட்டு வீக் ஆகி ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். ஸோ ரெகுலராக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அது எவ்வளோ ஹார்ஷாக இருக்குன்றதை பொறுத்து கூட உங்களுக்கு ஹேர் ஃபால் இஷ்யூ வந்துட்டு சம்டைம்ஸ் சிவியர் ஆகலாம். ரெகுலராக நீங்கள் உங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது பொதுவாகவே சொல்லுவாங்க, ஹேர் வாஷ் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா 2 வாட்டி மட்டும் பண்ணுறதே போதும், உங்களோட ஹேர் வந்து அது டைம் எடுக்கணும், நேச்சுரல் ஆயிலெலாம் வெளியில் வரணும் அப்படின்ட்டு. பட் சம்மர் டைமில் அதுவும் சீக்கிரமாக டர்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆயில்ஸ்லாம் வெளியில் வராது, டர்ட்லாம் போய் அக்யூமுலேட் ஆகி அந்த நேச்சுரல் ஆயிலும் வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக எப்பயுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து அட்வைசபிள். ஸோ ஹேர் வாஷ்க்கு வந்துட்டு ஒரு ஜென்டிலான, நிறைய ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லாத மாதிரியான ஷாம்பூஸ் நீங்கள் இல்லைனா ஹேர் வாஷ் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கிறது நல்லது. நான் ரீசெண்டாக இந்த மாமாவத்துலேருந்து ரைஸ் வாட்டர் ஷாம்பூ, கண்டிஷனர் அண்ட் ஹேர் ஆயில் வந்துட்டு ஒரு ரெஜிமெனாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வாட்டர் ஷாம்பூ தான் வந்துட்டு கொஞ்சம் ரெகுலராக வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு ரைஸ் வாட்டர் அண்ட் கெரட்டின் இருக்குது. பொதுவாகவே ரைஸ் வாட்டர் உங்கள் முடிக்கு ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து பண்ணுற ஒரு விஷயம். ஆல்ரெடி நான் வந்துட்டு உங்களுக்கு ரைஸ் வாட்டர் ப்ராப்பர் DIY ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ரைஸ் வாட்டர் உங்கள் ஹேருக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி இருக்கும் டேமேஜஸ்லேருந்து. அண்ட் அது உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஷைன் கொடுக்கும். கண்டிஷனிங் ப்ராப்பர்ட்டிஸும் அதுக்கு நிறைய இருக்குது. ஸோ ஹேரோட ஓவரால் ஸ்ட்ராண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும். அட் த சேம் டைம் ஸ்கேல்ப்பும் வந்துட்டு ஹெல்த்தியாக ஆகும். ஃபர்மெண்ட் பண்ண ரைஸ் வாட்டர் பேசிக்கலாக உங்களோட முடியை வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்கும், லாங் ஆக்க ஹெல்ப் பண்ணும். ரூட்ஸ் நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுனாலே முடி வந்து குவிக்காக வளரும். ஸோ அதை லாங் ஆக்கவும் ஹெல்ப் பண்ணும், ஷைனி ஆக்கவும் செய்யும், அண்ட் அட் த சேம் டைம் சாஃப்டர் ஆக்கவும் செய்யும். இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரலைஸ்ட் வீட் ப்ரோட்டீன் இருக்கு. அது அகைன் உங்களுடைய ஸ்கேல்ப் கண்டிஷனை வந்துட்டு நரிஷ் பண்ண போகுது. ஸோ இவென்ச்சுவலி உங்களுக்கு ஹேரும் வளர்றதும் வந்துட்டு ஜாஸ்தியாக போகுது. ஸோ ஹேர் லாங்கராகவும் ஆக போகுது. ஆக்சுவலாக இது நான் எப்பயோ ஒரு வாட்டி பார்த்தேன். யாவோ அப்படின்றவங்க வந்துட்டு 6 ஃபீட்டுக்கு வந்துட்டு ரைஸ் வாட்டர் மட்டுமே வச்சு வாஷ் பண்ணி அவங்களோட முடி வந்துட்டு லாங்கராக ஆக்கியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க போய் தான் ரைஸ் வாட்டர் அப்படின்றது வந்து நமக்கு அன்றாடம் நம்ம வீட்டில் வந்துட்டு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் பொதுவாகவே ஏஷியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், அது இல்லாமல் இருக்காது. ஸோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னும் போது நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஹேர் க்ரோத்லேயும் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. பட் என்னோட ஹேரோட டெக்ஸ்சரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருந்தது. செம்ம மேனேஜபிளாக இருந்தது. அது ஒரு நேச்சுரல் கண்டிஷனிங் ஏஜென்ட் மாதிரி இருந்ததுனால செம்ம மேனேஜபிளாக இருந்தது. ஃப்ரிஸ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. அண்ட் என்னுடைய ஸ்கேல்ப்பும் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி க்ளீனாகவே இருந்துச்சு. ஸோ ரைஸே வந்து பேசிக்கலாக நம்மளுடைய நியூட்ரிஷனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம். இது எவ்வளோ இன்டர்னலாக நம்ம உடம்புக்கு நல்லதோ அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மெயினாக முடிக்கு ரைஸ் அப்படின்றது ரொம்பவே நியூட்ரிஷியஸான ஒரு விஷயமா இருக்குது. உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆஃப் ரைஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அன்றாடம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி வந்துட்டு நம்மளோட ஹேர் கேருக்கு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து நல்லது. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு அது ஒர்க் ஆகலை, ரொம்ப கம்மியாக தான் அது மாதிரி நடக்கும். சப்போஸ் அது ஒர்க் ஆகலைன்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னலான விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நமக்கு வந்துட்டு நம்மளுடைய ரொட்டீனில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நிறைய டர்ட்லாம் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த வெறும் ரைஸ் வாட்டர் மட்டும் போடுறதுனால வந்துட்டு அந்த டர்ட் போக
போகாது. அப்போ இந்த மாதிரியான ஷாம்பூ கிளென்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ரைஸ் வாட்டர்னு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆடட் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இதை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இது கூடவே கண்டிஷனர் இருக்குது, அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் வாஷ் நீங்கள் உங்களுடைய ரைஸ் வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டிப் தரேன் நான் உங்களுக்கு. இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து சைனஸ் இருக்கவங்க இல்லை வேறு ஏதாவது ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கவங்க பண்ண வேண்டாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் தலையை டில்ட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் போட்டுக்கோங்க. ஷாம்பு போடும்போது டைரெக்டாக அப்படியே ஷாம்பு எடுத்து உங்களுடைய முடியிலையும் ஸ்கேல்ப்லையும் போடாதீங்க. தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து உங்களுடைய முடியில் போட்டு நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க, ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் கழிச்சு உங்கள் ஹேர் ஸ்கேல்ப் வந்துட்டு நீங்கள் மசாஜ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அந்த டர்ட் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக உங்களுக்கு உங்களுடைய ஸ்கேல்ப்லேருந்து ரிமூவ் ஆகி போகும். ஸோ இந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா ஷாம்பூ இருக்குது, கண்டிஷனர் இருக்குது, அண்ட் ஒரு ரைஸ் ஹேர் ஆயிலும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆயில் வந்துட்டு ரைஸ் அண்ட் கோகனட் ஆயில் பேஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. ஸோ இது உங்களுடைய ஸ்கேல்ப்பையும் வந்துட்டு நரிஷ் பண்ணுது, மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, அட் த சேம் டைம் உங்கள் ஹேரையும் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக சாஃப்டர் ஆக்குது. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour 1.5 hours இந்த ஆயில் போட்டு உங்களுடைய ஹேரில் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சம்மர் டைம்ஸில் இந்த மாதிரி ஆயில் வச்சுட்டு தலை குளிக்கிறது வந்து கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். உங்கள் ஸ்கேல்ப்புக்கும் அது நல்லது பண்ணும், உங்கள் முடிக்கும் அது நல்லது பண்ணும். நான் வந்து லாஸ்ட் சம்மர்லேயும் பார்த்தீங்கன்னா மாமாஎர்த் ரேஞ்ச்லேருந்தே தான் வந்துட்டு ஷாம்பூஸ் அண்ட் ஹேர் கேர்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். இது என்னென்னா நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது, நிறைய ஹார்ட் கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ் எதுவும் இதில் கிடையாது. என்னோடய ஹேருக்கு வந்து ஒரு ஜென்டிலான மைல்ட் கிளென்சராக இருக்குது. ஸோ என்னோடய ஹேர்னு வரும்போது நான் வந்து இந்த மாதிரியான லெஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணிப்பேன். அது என்னோடய ஹேரோட ஓவரால் ஹெல்த் வந்துட்டு நல்ல விதத்தில் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லெஸ் ஹார்ஷான ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட் நைகா, அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோடும் வச்சுருக்கேன். அந்த கூப்பான் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கூட கிடைக்கும். நான் ஸ்க்ரீனில் அது கொடுக்குறேன். அண்ட் ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அண்ட் மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு வந்து லிங்க் பண்ணப்படுது. ஸோ உங்கள் சார்பாக நீங்கள் என்விரான்மெண்ட்டுக்கு பண்ணுற ஒரு நல்ல விஷயம் மாதிரி இருக்கும். நீங்கள் அதுவும் பண்ணலாம். இது அவங்க பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு cruelty free, PETA certified and vegan product. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வாஷ்லேயே வந்துட்டு பயங்கரமாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிடையாது. கன்சிஸ்டன்ட் யூஸில் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் சம்மருக்கு இது கண்டிப்பாக உங்களுடைய ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். இவங்கள்லேருந்து இந்த ரேஞ்ச் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பட் உங்களுக்கு வந்துட்டு ஹேர் டேமேஜ் ஆகி இருக்குது, இல்லை அந்த ஒரு நேச்சுரல் கண்டிஷனிங் வேணும், மேனேஜபிளாக வேணும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆல்சோ நான் கொடுத்த கூப்பான் கோட் இருக்குது பார்த்தீங்களா, அது மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் என்னுடைய கூப்பான் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் சேஞ்ச், கிளைமேட் மாற மாற நீங்கள் உங்கள் ஹேருக்கு வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் மாற்றிட்டே இருக்கணும். ஒரே ப்ராடக்ட் வந்து வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். பிராண்ட் நீங்கள் ஒன்றா வச்சுக்கிட்டாலும் அதில் இருக்க வேரியன்ட்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அது கூட உங்கள் ஹேருக்கு வந்துட்டு அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஹேர் வந்து அடாப்ட் ஆகிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நான் ஒரு சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு டிப் கொடுத்தேன் உங்களுக்கு. அண்ட் நானுமே சேஞ்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அது இதுதான். ஸோ உங்களுடைய ஹேர் கண்டிஷன் பொறுத்து, உங்களுக்கு ஹேர் என்ன மாதிரியான விஷயம் வேணும், என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுதுன்றதை பொறுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ஹேர் கேர் மாற்றிக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் அப்ளையன்சஸோட யூசேஜை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். எனக்கு அது வந்து பொருந்தாது. ஏன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லீக்காக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கிறேன். நானாக வீட்டில் பண்ணுறதா, நான் எந்த ட்ரீட்மெண்ட்ஸும் எதுவும் என் முடிக்க எடுக்கலை. நானாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அண்ட் நானாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் ரெகுலராக ஸ்ட்ரெயிட்னிங்கோ கர்லிங்கோ இல்லைனா ப்ளோ ட்ரையிங் பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் டைம்லேயே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே உங்கள் முடி வந்து காய விட ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப் தரேன். எப்பயுமே ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நல்லா உங்கள் தலையை வந்து சிக் எடுத்துக்கோங்க. ஹேர் ஆயில் பண்ணியிருந்தாலும் பயங்கரமாக சிக் எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் உங்கள் ஹேர் வந்துட்டு குளிக்கும் போது நிறைய வந்து ரிமூவ் ஆகாது. சப்போஸ் உங்கள் முடி வந்துட்டு குளிக்கும்போது நிறைய உதிருது இல்லைனா கொட்டுதுன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய தலை ஹேர் வாஷ் பண்ணுற அந்த டைரக்ஷன் வந்துட்டு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி பாருங்கள். எனக்கு இதுதான் வந்து இட் ஹெல்ப் மீ அ லாட்.
ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நார்மலாக நம்ம இப்படி தலை ஸ்ட்ரைட்டாக வச்சு மேலே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதும் போது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸசிவாக ஹேர் ஃபால் ஆகிற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, டேப் ரன் பண்ணிவிட்டு தலை கவுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவேன். அதில் எனக்கு என்னமோ தெரியல, பட் எனக்கு வந்து விசிபிளாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்ட்ராண்ட்ஸ் முடி வந்து கழலும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக முடி காஞ்சப்புறம் தான் வந்து சீவுவேன், சிக்கெடுப்பேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாலும் எனக்கு அந்தளவுக்கு வந்து ஹேர் ஃபால் இஷ்யூ இருக்கவே இருக்காது. அடுத்தது உங்கள் ஹேருக்கு என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? மெயினாக உங்கள் சீப்புகள். உங்களுக்கு வந்து நான் வந்து பெரிய பல்லு சீப்பு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது எப்பயுமே உங்ககிட்ட வச்சுக்கோங்க. ஸ்டைல் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு குட்டி பல்லு சீப்பு வச்சுக்கலாம். மீதிப்படி நார்மல் பேடட் ப்ரஷ்ஷோ இல்லைனா ரோல் ப்ரஷ்ஷு இல்லைனா ரோலர்ஸ் இல்லைனா டீடாங்கிள் ப்ரஷ் இதுக்கெல்லாம் பதிலாக நார்மல் பெரிய பல்லு சீப்பு மட்டும் யூஸ் பண்ணுறதே போதும். அப்புறம் ரீசெண்டாக கேலான் ஹேண்ட்மேட் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து எனக்கு சில ஹேர் ஆக்சசரிஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சம்மர் டைமில் வந்துட்டு ஹேருக்கும் டேமேஜ் பண்ணாமல் சம்மர் டைமில் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக போடுற மாதிரியான ஹேர் ஆக்சசரிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரியான சாட்டின் பேஸ் ஹேர் ஸ்க்ரன்ச்சீஸ் இல்லைனா வெல்வெட் ஹேர் ஸ்க்ரன்ச்சீஸ், காட்டன் ஹெட் பேண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஹேர் ஆக்சசரிஸாக நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம். இதுவும் உண்மையாகவே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். சம்டைம்ஸ் நார்மல் ரப்பர் பேண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் போனி டைல் போடுறீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணும்போது அந்த பேண்டோடு சேர்த்து ஒரு 4-5 முடி கண்டிப்பாக வந்துடும். இந்த மாதிரியான ஸ்க்ரன்ச்சீஸ்லாம் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. உங்கள் ஹேரும் டேமேஜ் ஆகாது, சாஃப்டாக இருக்கும். மெயினாக இந்த மாதிரி சாட்டின் ஃபினிஷ்ட் கிளாத்தில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஹேர் டேமேஜ் ஆகவே ஆகாது, முடியும் உங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரியான ஸ்க்ரன்ச்சீஸ் நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ நான் சொல்கிறது, நைட் தூங்க போகும்போது தயவு செஞ்சு உங்கள் முடியை வந்துட்டு பின்னிட்டு படுங்க, அப்படியே படுக்காதீங்க. அது நீங்கள் எதர் 2 பிரைடாகவும் போடலாம் இல்லை சிங்கிள் பிரைடாகவும் போடலாம். மார்னிங் டைமில் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் நேச்சுரல் வேவ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பட் அப்படி பின்னிட்டு படுக்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி உங்கள் முகத்துக்கும் நல்லது, உங்கள் முடிக்கும் நல்லது. முடிக்கு தான் நிறையா நல்லது. முகத்தில் முடி விழாமல் இருக்கும் போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல் இருக்கும். அண்ட் ஹேரும் பார்த்தீங்கன்னா பத்திரமா செக்யூர்டாக பின்னலுக்குள்ளே இருக்கிறதுனால டேமேஜஸ் எதுவும் இல்லாமல் ஹேர் ஃபால் எதுவும் ஆகாமல் அழகாக இருக்கும். DIY ஹேர் பேக்ஸில் சம்மர் டைமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேர் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்தாழை ஹேர் பேக். ரொம்ப சிம்பிள், குவிக். சும்மா கத்தாழை செடியை வந்துட்டு எடுத்துக்கோங்க, அதை பிச்சு உங்களுடைய ஸ்கேல்பில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதை வந்து ஒரு 15 to 20 minutes இல்லை 30 minutes கூட நீங்கள் ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஓவரால் உங்கள் பாடி டெம்பரேச்சரையும் கம்மி பண்ணும் அண்ட் உங்களுடைய ஸ்கேல்ப் கண்டிஷனையும் வந்துட்டு நரிஷ் பண்ணும். இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அப்ளை பண்ணலாம், இல்லைனா வெறும் தயிர் மட்டும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை ஹேர் வாஷ் பண்ணலாம். அது கூட உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு இவ்வளவுதான். அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.